கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற சுகாதார ஆய்வாளர் பணி தேர்வு முறைகேடு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புதுக்கோட்டை மையத்தில் தேர்வெழுதிய 4 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி ஆணை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 4 பேரை தவிர மற்றவர்கள் தேர்ச்சி பெற்றார்களா எனவும் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணையானது ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக சுகாதாரத்துறையில காலியா இருந்த 1429 2ஆம் நிலை சுகாதார ஆய்வாளர் பணிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தேர்வு நடைபெற்றது. இதுல தமிழ்நாடு முழுவதும் 84 மையங்கள்ல நடந்த இந்த தேர்வுல முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரிச்ச மதுரை அமர்வு இது சம்பந்தமா சிபிசிஐடி விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இப்படி சிபிசிஐடி விசாரணை நடந்து வரக்கூடிய சூழல்ல சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் இந்த தற்காலிக பட்டியல்னு ஒரு பட்டியல் தேர்வு பண்ணியிருந்தாங்க. அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறவங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில சமீபத்துல முதலமைச்சர் விஜய் ஒரு 1000க்கும் மேற்பட்டவருக்கு அந்த பணி ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில தனி நீதிபதியுடைய உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், செந்தில்குமார் அமர்வுல விசாரணைக்கு வந்தப்ப அரசு தரப்புல தேர்வு நடந்த 84 மையங்கள்ல புதுக்கோட்டையில உள்ள தேர்வு மையத்துல மட்டும்தான் முறைகேடு கண்டறியப்பட்டது. அந்த மையத்துல 14 பேர் தேர்வு எழுதினாங்க. அதுல முறைகேட்டில் ஈடுபட்டதா 4 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக விளக்கம் அளித்தாரு. இதையடுத்து இந்த புதுக்கோட்டை மையத்துல தேர்வு எழுதின 14 பேர்ல தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 4 பேர் தவிர மற்ற எல்லாரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களா என்பது குறித்து வரும் 21ஆம் தேதி விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்துக்கு நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.